மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் 2 காலம் நிலைமாற்ற அரசு ஒன்றை அமைப்பது மற்றும் அங்கு சர்வதேச படையொன்றை நிலைநிறுத்துவது தொடர்பிலான ஐக்கிய நாடுகள் தீர்மானம் ஒன்றை அமெரிக்கா வரைந்திருப்பதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த வாரத்தில் சில நாடுகளிடையே பகிரப்பட்டிருக்கும் இந்த தீர்மானம் இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் மாற்றங்களுக்கு உட்படக்கூடியதாக உள்ளது. எனினும் இது இன்னும் ஐநா பாதுகாப்பு சபையில் 15 உறுப்பு நாடுகளிடையே உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்று ராஜதந்திர வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதேபோன்று இந்த திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்பதும் உறுதியாகவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் காசா திட்டம் தொடர்பில் ஐநா பாதுகாப்பு சபை உறுப்பு நாடுகளுடனும் மற்ற தரப்புகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்கள பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்ட போதும் கசிந்திருக்கும் இந்த புதிய ஆவணங்கள் தொடர்பில் கருத்து கூற அவர் மறுத்திருக்கின்றார். 2 பக்கங்களை கொண்ட இந்த ஆவணம் அமைதிக்கான சபை எனப்படும் நிலைமாற்று அரசுக்கு காசாவில் ஒரு தற்காலிக சர்வதேச படையை அமைக்கும் அதிகாரத்தை வழங்கும். அந்த படை தனது பொறுப்புகளை நிறைவேற்ற அனைத்து தேவையான நடவடிக்கைகள், அதாவது தேவையானால் படை வலிமையும் பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சர்வதேச படைக்கு பொதுமக்களை பாதுகாப்பது மற்றும் மனிதாபிமான உதவியை செயல்படுத்துவது, இஸ்ரேல் எகிப்துடனான எல்லை பகுதிகளின் பாதுகாப்புக்கான பணிக்கு அதிகாரம் அளிக்கப்படும். அதேபோன்று புதிதாக பயிற்சி அளிக்கப்பட்ட பலஸ்தீன போலீஸ் படைக்கும் இந்த சர்வதேச படை பொறுப்பாகும். இந்த சர்வதேச படை அரசு சாராத ஆயுத குழுக்களின் ஆயுதங்களை களைவது மற்றும் தேவைப்பட்டால் ஆயுதங்களை நிரந்தரமாக ஒழிப்பது உட்பட காசாவில் பாதுகாப்பை நிலைநிறுத்தும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் 20 அம்ச போர் நிறுத்த திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு 1 மாதத்திற்கு முன் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன போராட்ட அமைப்பான ஹமாஸ் இடையே இணக்கம் ஏற்பட்டது. இந்த போர் நிறுத்தம் காசாவில் 2 ஆண்டுகள் நீடித்த போருக்கு பின்னர் இடம்பெற்றதோடு இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கவும் வழிவகுத்தது. ஐநா தீர்மான வரைவின் மூலம் அங்கீகரிக்கப்படும் 2ஆம் கட்டத்தில் காசாவில் இந்த நிலைமாற்று அரசு நிறுவப்பட்டு சர்வதேச படையொன்று நிலைநிறுத்தப்பட உள்ளது. ட்ரம்பின் திட்டத்தின்படி காசாவில் ஹமாஸ் அரசு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அந்த அமைப்பின் ஆயுதங்களை களையப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. எனினும் ஆயுத களைவுக்கு அந்த அமைப்பு இதுவரை இணக்கத்தை வெளியிடவில்லை. எகிப்து மற்றும் இஸ்ரேலுடன் நெருக்கமான ஆலோசனையின் பேரில் திட்டம் மற்றும் படைகள் குறித்த விரிவான ஒப்பந்தங்கள் எட்டப்பட்ட பின் இந்த சர்வதேச படை நிலைநிறுத்தப்படும் என்று இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டும் இருக்கின்றது. எனினும் காசாவுக்கு அமெரிக்க படைகளை அனுப்புவதை ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே நிராகரித்துள்ளது. இந்த பன்னாட்டு படையில் இந்தோனேஷியா, ஐக்கிய அரபு ராச்சியம், எகிப்து, கட்டார், துருக்கி மற்றும் அசர்பைஜான் நாடுகளின் படைகளை இணைப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றது. எனினும் நிலைநிறுத்தப்படும் அரபு மற்றும் சர்வதேச படைகள் தொடர்பில் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. துருக்கி படையை காசாவில் நிலைநிறுத்துவதற்கு இஸ்ரேல் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றது. காசாவில் மீள்கட்டமைப்பு மற்றும் அபிவிருத்திக்கு நிதி உதவிகள் வழங்குவதற்கு உலக வங்கி மற்றும் மற்ற நிதி நிறுவனங்களுக்கு வரையப்பட்டிருக்கும் ஐநா தீர்மானத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நோக்கத்திற்காக நிதியம் ஒன்றை அமைக்கவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் இந்த தீர்மானம் பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்புக்கு விடப்படும் காலம் பற்றி உறுதி செய்யப்படவில்லை. தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு பாதுகாப்பு சட்ட சபையில் வீட்டோ அதிகாரம் பெற்ற அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா அல்லது சீனாவின் எதிர்ப்பு இன்றி குறைந்தது 9 ஆதரவு வாக்குகளை பெற வேண்டும். எவ்வாறாயினும் காசாவில் தற்போது அமலில் இருக்கும் பலவீனமான போர் நிறுத்தம் அடிக்கடி மீறப்பட்டு வருவதோடு இஸ்ரேல் போர் நிறுத்தத்தையும் மீறி அங்கு நடத்தி வரும் தாக்குதல்களில் சுமார் 250 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இவையொரு புறம் இருக்க, ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் 1991ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் கலைந்ததிலிருந்து நிறுத்தப்பட்டிருந்த அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பை ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்கின்றார். புடின் உத்தரவு காரணமாக ரஷ்யா அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்கும் திட்டத்தை அறிவித்ததை தொடர்ந்து
ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் முழுமையான அணு சோதனைகளுக்கு தயாராகுவது அவசியம் என்று கூறியிருக்கின்றார். புடின் ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் உளவுத்துறை உள்ளிட்ட பிரிவுகள் இணைந்து அணு சோதனை தொடங்கும் முன் தேவையான தகவல்களை சேகரித்து பாதுகாப்பு கவுன்சிலில் பரிசீலித்து பரிந்துரைகளை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டும் இருக்கின்றார். ரஷ்யாவின் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள ஆர்க்டிக் சோதனை மையம் குறுகிய காலத்திலேயே சோதனைகளை நடத்த தயாராக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. 21ஆம் நூற்றாண்டில் வடகொரியா தவிர எந்த நாடும் அணுவெடிப்பு சோதனைகளை மேற்கொள்ளவில்லை. பாதுகாப்பு நிபுணர்கள் இந்த சோதனைகள் உலகளாவிய நிலைமையை மேலும் பதற்றமாக்கும் என்று எச்சரித்தும் இருக்கின்றார்கள். இது இப்படி இருக்க, பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸ் தனது தம்பி ஆண்ட்ரூவின் இளவரசர் பட்டம் பறிக்கப்பட்டதை தொடர்ந்து அடுத்து இளவரசர் ஹாரி மோகன் தம்பதியரின் பட்டங்களும் பறிக்கப்படலாம் என்று ராஜகுடும்ப நிபுணர் ஒருவர் எச்சரித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸ் தனது தம்பி ஆண்ட்ரூவின் இளவரசர் பட்டத்தை பறித்து அவரது வின்சர் வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் என்று பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்தது. தவறான நடத்தியுள்ள ஒருவரான ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் அவருக்கு உள்ள தொடர்புகள் காரணமாக அரச குடும்பத்தை அவர் விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார். நவீன பிரித்தானிய வரலாற்றில் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு எதிரான மிகவும் வியத்தகு நடவடிக்கைகளில் ஒன்றாக இது கருதப்படுகின்றது. இந்த நிலையில் ராஜகுடும்ப நிபுணரான லீஹோன் என்பவர் ஆண்ட்ரூவை குறித்து வந்த செய்தியை போல எப்போது ஹரிமோகன் தம்பதியை குறித்த செய்தி வரும் என்பதை அறிய ஆவலாக இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டும் இருக்கின்றார். எவ்வித திறமையும் இல்லாத, சரியான முடிவு எடுக்க தெரியாத, மனிதத்தன்மையற்ற, கெட்டது தவிர வேறெந்த நோக்கமும் இல்லாத ஹரியும் மேகனும் இளவரசர் ஆண்ட்ரூவின் பட்டங்கள் பறிக்கப்பட்டதை அறிந்து பதற்றத்தில் இருப்பார்கள் என்று அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். ஏனென்றால் பட்டங்கள் பறிக்கப்படும் ஒரு நடைமுறை பின்பற்றப்படுகின்றது. அவர்களுக்கும் அதே நிலை ஏற்படலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு அடுத்தபடியாக பட்டங்கள் பறிக்கப்படும் ராஜகுடும்ப உறுப்பினர்கள் ஹாரி மேகனாக இருக்கலாம் என்று எச்சரித்துள்ளார். தொடர்ச்சியாக அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் மேஜர் தேர்தல் நடைபெற்றது. இதில் ஜனநாயக கட்சியின் சார்பில் உகண்டாவில் பிறந்து நியூயார்க்கில் வளர்ந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோக்ரான் மம்தானியும் குடியரசுக் கட்சியின் சார்பில் கேரிட்டிஸ் ஸ்லிவியாவும் போட்டியிட்டார். அமெரிக்காவில் முன்கூட்டியே ஓட்டளிக்கும் நடைமுறை இருக்கின்றது. இதையடுத்து கடந்த மாதம் 25ஆம் தேதியில் இருந்து ஓட்டுப்பதிவு தொடங்கி நடந்து வந்தது. ஜோக்ரான் மம்தானி அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் கொள்கைகளையும் ட்ரம்பையும் கடுமையாக விமர்சித்து வருகின்றார். அதே போல மம்தானியை ட்ரம்பும் கடுமையாக விமர்சித்து வருகின்றார். மம்தானி குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட ட்ரம்ப், நியூயார்க் நகர மேஜர் தேர்தலில் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக ஜோக்ரான் மம்தானி வெற்றி பெற்றால் அந்த நகரத்துக்கு குறைந்தபட்ச நிதியை தவிர மீதமுள்ள நிதியை நான் நிறுத்துவேன். ஏனென்றால் ஒரு கம்யூனிஸ்ட் தலைமையில் இருந்தால் இந்த சிறந்த நகரம் மோசமாகிவிடும். அந்த நகரத்தால் வெற்றி பெறவோ அல்லது உயிர் வாழவோ முடியாது. மம்தானி வெற்றி பெற்றால் நியூயார்க் நகரம் பொருளாதார சமூக பேரழிவை சந்திக்கும். ஒரு அதிபராக கெட்டது நடந்த பிறகு அங்கு நல்ல பணத்தை அனுப்ப நான் விரும்பவில்லை. ஏனென்றால் தேசத்தை நடத்துவது எனது கடமை. மம்தானி திறமையானவர் இல்லை. உலகின் மிகப்பெரிய நகரத்தின் மேஜராக அவரை கொண்டு வர முடியாது. நாம் இதையும் நினைவில் கொள்ள வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோக்ரான் மம்தானி நியூயார்க் நகர மேஜராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். வெற்றி பெற்ற பின்பு மக்களிடம் உரையாற்றிய மம்தானி, நமக்கு நினைவு தெரிந்தவரை நியூயார்க்கின் உழைக்கும் மக்கள் தங்கள் கைகளில் செல்வமும் அதிகாரமும் இல்லை என்று கூறி வருகின்றார்கள். எதிர்காலம் நம் கைகளில் உள்ளது என்று அவர் தெரிவித்தும் இருந்தார். இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.